குன்றக்குடி அருள்மிகு ஸ்ரீ சண்முகநாதர் ஆலயத்திற்கு வரும் பக்தர்களை ஆசீர்வாதம் செய்து வந்த சுப்புலட்சுமி தனது 54வது வயதில் வளாகத்தில் ஏற்பட்ட சிறிய தீ விபத்தில் சிக்கி தீக்காயங்களுடன் மருத்துவமனையில் இருந்த இந்த யானை 13/9/2024 அன்று வெள்ளிக்கிழமை அன்று இயற்கை எய்தியதை இந்த ஆலய முருக பக்தர்கள் வருத்தத்துடன் நினைவு கூறி வருகிறார்கள். அறுபடை வீடுகளில் ஒன்றான காரைக்குடியிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவிலும், மதுரையிலிருந்து வரும்போது பிள்ளையார்பட்டிக்கு அடுத்த பகுதியிலும் உள்ள குன்றக்குடியில் அருள்பாலித்து வரும் ஸ்ரீ சண்முகநாதர் ஆலயம் உள்ளது. குன்றின் மேல் வீட்டிலிருந்து அருள்பாலித்து வரும் சண்முகநாதர் ஆலயத்திற்கு சிவனடியார்கள் பல்லாயிரக்கணக்கானோர் வந்து தரிசனம் செய்வது வழக்கம். இந்த ஆலயத்திற்கு வரும் முருக பக்தர்கள் முருகனை வழிபட்டு ஆலயத்தினுடைய அடிவாரத்தில் இருக்கக்கூடிய சுப்புலட்சுமி யானையிடம் ஆசீர்வாதம் பெற்று செல்வது வழக்கம். இந்த முருக ஆலயத்தில் பக்தர்களை கவர்ந்த சுப்புலட்சுமி யானைக்கு இன்றும் நீங்கா இடம் உண்டு. நீங்களும் சுப்புலட்சுமி யானையை மிஸ் பண்றீங்களா? கமெண்டில் சொல்லுங்க. இன்றளவும் முருக பக்தர்கள் ஆலயத்திற்கு வந்து ஏக்கத்துடன் அந்த யானை நின்ற இடத்தை பார்த்து செல்கிறார்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். இந்த ஆலயத்தில் வரும் பக்தர்கள் அந்த சுப்புலட்சுமி நின்ற இடத்தை பார்த்து வி மிஸ் யூ என்று மனதில் நினைக்க தோன்றுகிறது.